ஒரு முக்கியமான விஷயம் நடக்கும். தாலி கட்டி முடிஞ்சோன்னு பாருங்க, பொண்ணு மாப்பிள்ள அப்படியே வரம் வருவாங்க. அப்போ ஒரு மந்திரம் சமஸ்கிருதத்துல சொல்லுவாங்க, அது ரொம்ப பேருக்கு விளங்காது. இப்ப அதை நான் தமிழ்ல சொல்றேன், கவனமா கேளுங்க. இது எந்த பொண்ணு கேட்குதோ உங்க வாழ்க்கையில பிரச்சனையே வராது. கவனமா கேட்கணும். என்ன சொல்லுதுன்னா, பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணுது இந்த மந்திரம். உன் காலில் மிஞ்சி போடும்போது அம்மி மேல போடுவாங்க. அந்த அம்மியும் குழவையும் ரொம்ப உறுதியானது. அது தனித்தனியா எப்பொழுதும் வைக்க மாட்டாங்க, ஒன்னா தான் இருக்கும். அது போல நீங்க ரெண்டு பேரும் எப்போதும் ஒற்றுமையா ஒன்னா இருக்கணும், உறுதியாக இருக்கணும். அது மேல மிஞ்சி போடுவாங்க. அப்படி போடும்போது பொண்ணுக்கு ஒரு மந்திரம் சொல்லுவாங்க. என்னன்னா, ஓரடி கற்பை காக்க. இவ்வளவு நாள் எப்படி இருக்கோ தெரியாது, இனிமேல் இப்படிதான் இருக்கணும், கணவர் மதிச்சு நடக்கணும்னு சொல்லுது மந்திரம். நான் சொல்லல. ஓரடி கற்பை காக்க, ஓரடி கணவருக்காக, ஈரடி மூன்றாம் பாதம் சேர்ந்ததோ குலத்தை காக்க, நாலடி அச்சம் நாணம் மடம் எனும் நடத்தை காக்க, ஐந்தடி புலன்கள் ஐந்தையும் அடக்கி வாழ்வில் இருக்க. அடுத்து சொல்லுது, ஆறடி சுவைகள் ஆறும் கணவனுக்கே அன்பினில் ஊற்ற. வாரத்தில் ஒரு நாளாவது நீ சமைக்கணும், சமைக்காம இருக்கக்கூடாது. இப்ப பொண்ணு என்னை பார்த்து கேட்குது, என்ன எங்களுக்கே அட்வைஸ் பண்றீங்க, ஆம்பளைங்களுக்கு ஒண்ணு சொல்ல மாட்டீங்க. நானு ஆம்பளைங்களுக்கு சொன்னாலும் ஒண்ணுதான், சொல்லாம இருக்கிறது ஒண்ணுதான். பெண்கள் தான் இந்து மத உயிரா இருக்கிறதுக்கு, இன்னமும் இந்து மத உயிரா இருக்கிறதுக்கு 3 பேர் காரணம். ஒன்னு ஞானிகள். நீங்கெல்லாம் கேட்குறீங்களோ, பொண்ணு நல்லா கேட்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பேசுறது. இன்னும் 10 நிமிஷத்துல காரி கொடுத்துருவேன். பொண்ணு நல்லா கேட்குது, அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். நல்லா கேளுமா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் பிள்ளைக்கு நீங்க மனைவி ஆகுது, எனக்கு ரொம்ப சந்தோஷம். பொண்ணு என்னை பார்த்து கேட்குது, ஏன் சாமி அங்க ஒண்ணு சொல்றீங்க? தானே அங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் நீ கடைப்பிடிச்சா நீ 7 உலகம் நீ கணவனோடு இணைந்து வாழ்வாய். சத்தியம் 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 தர்மகுலம் தத்துவம்னு இந்து மதம் சொல்லுது. அதனால உன் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கு இதை சொல்றாங்க. மஞ்சரிசி போடும்போது ஒரு வாழ்க்கை நீங்க சொல்லணும். 16 பெற்று பெருவாள் வாழணும் வாழ்க்கணும். 16 பிள்ளைங்க இல்ல, 16 செல்வம். அதை சொல்றேன் பாருங்க. நோயின்மை, கல்வி, தன தானியம், அழகு, புகழ், பெருமை, இளமை, அறிவு, சந்தானம், துணிவு, வாழ்நாள் வெற்றி ஆகும் நல்நுகழ்ச்சி தொகை தரும் 16 பேரும் தந்தருள்வாய். நீ சுகானந்த வாழ்வழிப்பாய். சுகிதகன சாலி பரிபாரி அன்பூடி திரிசூடி மங்கள விஷாலி. அம்மா ஒரு நல்ல வாழ்க்கணும்னு சொல்லி எல்லாரும் வாழ்க்கணும். வாழ்க்கை வந்தோம்னா தயவு செய்து மனசார வாழ்த்துங்க. தயவு செய்து மறுபடியும் சொல்றேன், அரிசி கையில வச்சிருக்கிறவங்க அங்க எங்கேயும் வீசாதீங்க. இந்த கல்யாணத்துல கேமராமேன்களுக்கு ரொம்ப